மலேசியாவில் பிறப்பு சான்றிதழ் மோசடியில் சிக்கிய மருத்துவர் வழக்கறிஞர் கைது. பிறப்புச் சான்றிதழ் மோசடி தொடர்பில் பல இடங்களில் மருந்தகங்களை நடத்தி வரும் டத்தோஸ்ரீ பட்டம் பெற்ற மருத்துவர் ஒரு வழக்கறிஞர் உட்பட 16 பேர் சிக்கியுள்ளனர். மலேசிய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு மலேசியர்களாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட மோசடியில் அவர்கள் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. இதற்காக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தரகராக செயல்பட்ட ஒரு வழக்கறிஞர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த ஓராண்டாக மேற்கொண்ட விசாரணையில் சேகரித்த விவரங்களின் அடிப்படையில் இதர அரசாங்க அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் பிறப்புச் சான்றிதழ் மோசடிகள் நடந்துள்ளன. சந்தேகிக்கப்படும் 20 முதல் 70 வயதிற்கு இடைப்பட்ட 2 நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் துணை தலைவரான ஆணையர் அகமட் குசைரி யஹாயா கிலானிலும் ஜோஹரிலும் உள்ள பல மருந்தகங்கள், சட்ட அலுவலகங்கள் உட்பட பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறினார். ஆபரேஷன் அவுட்லேண்டர் நடவடிக்கையில் 60 நாட்களுக்கு பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தாமதமான பிறப்பு பதிவுகளை எளிதாக்கியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் ஒருவர் அரசாங்க ஊழியர் என்று அவர் தெரிவித்தார். பல மருத்துவமனைகளை வைத்திருக்கும் மருத்துவ சேவை வழங்கும் ஒருவர் போலி பிறப்பு சான்றிதழ் ஆவணங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். 3 முகவர்களாக செயல்பட்ட நபர்கள் பிறப்பு பதிவுகளை செயல்படுத்த ஒரு அரசு ஊழியருக்கு 18,000 ரிங்கேட் வரை லஞ்சம் வழங்கியதாக மேலும் கூறப்பட்டது.